நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பு மருமகனே, அஸ்வத்தாமன் சொல்வது சரிதான். மகாகுரு துரோணாச்சாரியார் யுத்த களத்தில் நிற்பதொன்றே லாபம் தரும் செயல். மகாகுரு துரோணாச்சாரியார் மூலமாக பாண்டவர்கள் ஐவரையும் வதைப்பதற்கு ஒரு நல்ல திட்டத்தை வகுக்க வேண்டும். அவர் யுத்த களத்தை தியாகம் செய்வதற்கு அனுமதித்து விடாதே. மித்திரா, எந்த நிலையை பெறுவதற்காக வாழ்வனைத்தும் மலைந்தேனோ அந்த நிலையானது அர்ஜுனன் காண்டீபம் உடைக்கப்படுவதால் கிடைக்கப்பெறும். நான் அந்த நம்பிக்கை கொண்டுள்ளேன். உன்னிடம் ஒன்றை வேண்டுகிறேன் மித்திரா. இம்முறையும் சேனாதிபதி ஸ்தானத்தை குரு துரோணருக்கே வழங்குவாய். அன்பு மருமகனே, சேனாதிபதி எனும் ஸ்தானம் வீரம் பொருந்தியவன் வகிக்க வேண்டியது. யுத்த பூமியில் வேண்டியது போட்டி மனப்பான்மை அல்ல, வெட்டி வீழ்த்தி வெற்றியை ஈட்டுவது. நம்பிக்கை கொள் அன்பு மருமகனே. சகுனி எனும் இந்த நாமம் கொண்ட மாமனிடத்தில் நம்பிக்கை கொள். சூழ்ச்சி புரிவதில் சூத்திரதாரியவன். குரு துரோணாச்சாரியாரே, பணிகிறேன். சேனையின் சேனாதிபதி பதவியை ஏற்க மாட்டேன் என்று கூறிய தங்கள் முடிவினை மாற்ற எனது மருமகன் துரியோதனன் விருப்பம் கொண்டுள்ளான். இது தங்களுக்கு யுவராஜன் அளித்த மரியாதை அல்லவா மகாகுரு துரோணரே? அதை எண்ணி ஆனந்தம் கொள்ளுங்கள். சேனாதிபதி பதவியை ஏற்கும் பேராசை எண்ணம் என்னுள் இல்லை. நான் எதை எண்ணியும் ஆனந்தம் கொள்ளவில்லை. யுத்த பூமியில் தமக்கு ஆணையிடுவதை தம்மை அவமதிப்பதாக எண்ணுகிறேன் குரு துரோணரே. கவலை வேண்டாம் கர்ணா. போர் நடக்கும் பூமியில் நான் பிரவேசிக்க மாட்டேன். அனைவரும் நிம்மதியாக யுத்தம் நடத்துங்கள். இம்முடிவு என் மனதிற்கு மேலும் இன்னலை விளைவிக்கிறது. மன்றாடி தம்மை வேண்டுகிறேன். சேனாதிபதி பதவியை தாம் ஏற்றருள வேண்டும். பணிவோடு வேண்டுகிறேன். ஆனால் சேனாதிபதி பதவியை ஏற்பதற்கு முன் தாம் ஒரு சபதத்தையும் மேற்கொள்ள வேண்டும். பாண்டவர்களுக்கோ இல்லை அவரை சார்ந்தவர்களுக்கோ தாம் உயிர் பிச்சை அளிக்கக் கூடாது. அவர்களை சிறைபிடித்தலும் ஆகாது. அனைவரையும் வதைத்தாக வேண்டும். அனைவரையும் வதைப்பதற்காகவே இந்த யுத்தம் நடத்தப்பட வேண்டும்.
அப்படி ஒரு சபதம் மேற்கொள்வதே என்னை பொறுத்தவரை அவமானமாகும். யுத்த பூமியை நான் தியாகம் செய்வதே உத்தமம். ஆனால் யுத்த பூமியில் தமது பங்கு அவசியமாகும். நான் மித்திரனுக்கு துணை நிற்பேன். அங்கு என்னை ரட்சிக்க தாம் இல்லை என்றால் ரணபூமியில் என்னுடைய மரணம் நிச்சயம். காலம் கனிந்தது மகனே. உனது வீரம் தனித்து வெளிப்படும் நேரம் நெருங்கிவிட்டது மகனே. பெற்றவர் மீது அக்கறை கொண்ட புத்திரன் ஆயுள் நீண்டிருக்கும் என்பார்கள். துணிந்து செல். தாம் அளித்த வாக்கு என்னாவது? இருவேளை வயிறார உணவருந்த இயலாத நிலையில் சொர்க்கத்தில் இருக்கும் எனது தாய்க்கு தாம் ஒரு வாக்களித்தீர்கள். மகன் அஸ்வத்தாமனை என்றும் ரட்சித்து காப்பேன் எனும் வாக்காகும் அது. இன்று தாம் என்னை பிரிந்தால் அளித்த வாக்கு பொய்க்கும் அல்லவா? அன்று நான் அளித்த வாக்கினை கூறி எனது முக்தியை தடுக்காதே. முக்தியை வேண்டி மனமானது துடிக்கின்றது. தந்தையின் முக்திக்கு வழிவிடு மகனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தந்தையின் முக்திக்கு வழிவிடு மகனே. செல்லுங்கள் தந்தையே. ஆனால் நான் யுத்தகலம் புகுவேன். நாளை தம் அன்பு சீடன் அர்ஜுனன் என் உயிரை பறித்த பிறகு தாம் அவனுக்கு அளித்த ஞானம் பற்றி பெருமை கொள்ளுங்கள். மித்திரன் துரியோதனா, அன்பு கர்ணா, துரோணரின் புதல்வன் அஸ்வத்தாமன் நாளை சேனைக்கு முன் நின்று அர்ஜுனனோடு போரிடுவான். உன்னை எண்ணி வேதனை உருகிறேன் அஸ்வத்தாமா. உனது செயல் கண்டு நான் வேதனை உருகிறேன். நல்லது. சபதம் மேற்கொள்கிறேன். நான் யுத்த களம் புகுந்து போரிடுவேன். என் குருதி தாகம் தணிக்க எதிர்த்து வருவோரின் இறுதி சடங்கிற்கு வழிவகுப்பேன். எதிரியரை வதைப்பதொன்றே துரோணன் லட்சியமாகும். குரு துரோணரே,
சபதமெடுப்பதால் விரோதிகள் மண்ணில் சாய மாட்டார்கள். அர்ஜுனனை பலமிழக்கச் செய்யவும் பாண்டவர் ஐவரையும் வதைத்து சாய்க்கவும் அற்புத திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியது அவசியம். வார்த்தை உதிர்த்து நல்லதொரு திட்டத்தை வகுத்து ஏற்ற சபதத்தை நிரூபியுங்கள். பாண்டவர்களை மண்ணில் சாய்க்க திட்டங்கள் அல்ல, தீவிர பிரார்த்தனையே அவசியம். ஆயுதம் ஏந்திய ஐவரின் புஜங்கள் பலம் கொண்டிருக்கும் வரை அவை பல கஜங்களுக்கு சமமாகும். ஐவரின் பலமாவான் அர்ஜுனன். நாளை ரணபூமியில் மித்திரன் கர்ணன் பாண்டவரின் பலத்தை உடைத்தெறிவான். அங்கதேசத்து அரசனின் லட்சியம் என்றும் ஒன்றுதான் குருதேவா, அந்த அர்ஜுனனை வதைப்பது. பார்த்தா, அங்க தேசத்து அரசனின் திவ்ய சக்தியை நினைவில் கொள். யுத்தத்தில் எப்போது வேண்டுமானாலும் தனது சக்தியை அவன் வெளிப்படுத்துவான். அர்ஜுனனிடம் பிரம்மாஸ்திரம் உள்ளது. காண்டீபதாரி அர்ஜுனனை வெல்லும் சக்தி அகிலத்தில் ஒன்று இல்லை வாசுதேவரே. அர்ஜுனா, இன்று உனது லட்சியம் ஒன்றாக வேண்டும். கர்ணனை உனது கண்காணிப்பில் வைக்க வேண்டும். திருதராஷ்டிரர் புதல்வர்களை பிதாமகர் 10 தினங்கள் ரட்சித்து காத்தார். இனி அவர்களை காக்கும் சக்தி எவரிடத்திலும் இல்லை. இன்று முதல் என்னுடைய சங்கல்ப யாகம் ஆரம்பமாகும். நான் ஒருவர் பின் ஒருவராக அனைவருக்கும் முக்தி அளிப்பேன். இறுதியில் பூரணாகோதியாய் இடப்போவது என்ன அண்ணா? இறுதியில் திருஷ்டியானது கழிக்கப்பட வேண்டும். 99 திருதராஷ்டிர புத்திரர்களை வதைத்த பிறகு திருஷ்டியை கழிக்க ஒருவன் வதைக்கப்படுவான். அவன் 50 பேருக்கு மூத்தவன் துரியோதனன். துரியன் மண்ணில் சாயும் தினத்தை இன்று முதல் என்ன துவங்கலாம். யாரெங்கே? விரைந்து வாருங்கள். யுத்தமானது துவங்கவிருக்கிறது. இந்த அறையின் அனைத்து வாயில்களையும் அடைத்து வையுங்கள். எவ்விடத்திலிருந்தும் வாயு பகவான் நுழையக்கூடாது. செல்லுங்கள். கங்கை மைந்தர் இதுவரை தீபங்கள் அணையாமல் தடுத்தார். எனது மகனை காத்து நின்ற கோட்டையானது தகர்க்கப்பட்டு விட்டது.
இனி தம்முடைய புதல்வர்களை காக்கும் பொறுப்பானது துரோணாச்சாரியாரின் கரங்களில் உள்ளது. கௌரவர் சேனையின் லட்சியம் இன்று அர்ஜுனனை வீழ்த்துவது ஒன்றே. உசிதமான தீர்மானம் சஞ்சயா. இன்று அர்ஜுனனை வதைப்பதற்காக அங்க தேசத்து அரசன் ரணபூமிக்குள் பிரவேசிப்பான் அல்லவா? யுத்தத்தின் 11ஆம் நாள். ரதத்தை இவ்விடம் நிறுத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்க தேசத்தின் அரசர் யுத்தம் புரிவதற்கு வில்லினை ஏந்தி விட்டார் மாதவா. ரதத்தை அங்கு செலுத்துங்கள். அவரை எதிர்கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது. அங்க தேசத்து அரசே, கத யுத்தம் புரிவோம். ஏனெனில் தோல்வியுற்ற பிறகு தாம் தலைகுனிய வேண்டிய அவசியம் இருக்காதல்லவா? உத்தம யோசனை அர்ஜுனா. இதோ உன்னை நோக்கி என் கதையை வீசுகிறேன். இயன்றால் ரட்சித்துக்கொள். இது தர்ம
அங்க தேசத்து அரசே, கிரௌஞ்ச பட்சியானது அழகினால் விருட்சத்தை குடைவதாய் எண்ணினாலும் விருட்சத்தை அதனால் சாய்க்க இயலாது. உன்னுடைய பிரகன்னலை வேடத்தை நீ வெளிப்படுத்தாதே அர்ஜுனா. வீண் வார்த்தை பேசி ஜாலம் புரிவதை விடுத்து வில்லினை தொடுத்து யுத்தத்தை நடத்து. எனக்கொன்று விளங்கியது அங்க தேசத்து அரசே. பயத்தினை விலக்க பேடியான வார்த்தைகள் தமது பேச்சில் தெரிகிறது. வில்லினை ஏந்தி தாக்குங்கள். யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? காலனுக்காகவா? காலனது கரங்களில் தாம் அகப்பட்டு விட்டால் எமை எவ்வாறு தாக்குவீர்கள்? குரு துரோணருக்காக காத்திருக்கிறேன் அர்ஜுனா. அவரின் வருகையால் நீ உயிர் பிச்சை பெறுவாய். நேற்று வரை நடந்த யுத்தத்தில் ஒவ்வொரு முறையும் கங்கையின் மைந்தரான பீஷ்மர் உன்னை ரட்சித்தார் என்பதை மறவாதே. என்னை எவரும் ரட்சிக்க தேவையில்லை. தம்முடன் மோத எனக்கு எவர் உதவியும் தேவையில்லை. இது நான் தமக்களிக்கும் வாக்கு. கற்ற வித்தையை வெளிப்படுத்துங்கள். தம் அம்புரா தூளியில் அர்ஜுனன் சிரம் கொய்யும் அஸ்திரங்கள் இல்லையா என்ன? முதன்மையாக உன்னுடைய காண்டீபத்தை உடைப்பேன். அதைக் கொண்டு இந்த அகண்ட அகிலத்திற்கு உணைவிட நான் சிறந்த வில்லாளன் என உணர்த்துவேன். அந்த நிகழ்விற்கு பிறகு என்னுடைய சரம் உன் சிரம் கொய்யும். முயற்சியுங்கள் அங்க தேசத்து அரசே. அம்பை எடுத்து நானில் ஏற்றி செலுத்துங்கள். எவர் சிறந்தவர் என்பதை அகிலம் அறியட்டும்.